ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறவிருக்குது. அங்கே எங்கே நடைபெறுதுன்னா பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கிறது. அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எஸ் ஜெய்சங்கர் இவர் வந்து அங்கே போகிறாரு. அந்த மாநாட்டில் கலந்துக்காக போகிறாரு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. எஸ்சிஓ அதான் எஸ்சிஓ மாநாடுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் நடைபெற இருக்குது. அக்டோபர் 15-16 தேதியில் நடைபெறுது. 2 நாட்கள் நடைபெறுது அந்த மாநாடு. அங்கே பங்கேற்கிறதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வந்து போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாள்லாம் உறுப்பினராக இருக்க பாருங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நாட்டுடைய பேர்கள் தான் ரொம்ப முக்கியம். உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுங்க. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா இந்த 4 நாடு அப்படியே ஒன்றா வச்சுங்க. இதுக்கெல்லாம் பாருங்க கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இது எல்லாமே ஒரு நாடு அப்படி வச்சுங்க. 8 நாடு இருக்குது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில். ஓகேவா? என்னைக்கு நடைபெறுது? அக்டோபர் 15-16 நடைபெறுது. அது என்ன விவாதம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம அப்போ என்ன பார்ப்போம். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2 நபருக்கு அறிவிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நபர் பாருங்க, பி சுசிலா, பின்னணி பாடகி, இசைக்குயில் அப்படின்று அவங்க அழைப்பாங்க. அந்த அளவுக்கு பாடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆள் அவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பாடல்கள் பாடிக்கிறாங்க, பல மொழியில் பாடிக்கிறாங்க. அதாவது இசைக்குயில் என்று அழைக்கப்பட்ட பி சுசிலாவுக்கு பின்னணி பாடகி. இவங்க வந்து 20,000 பாடல்கள் மேலே பாடிக்கிறாங்க பல மொழியில். இவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது கொடுக்குறாங்க. அடுத்த நபர் பார்த்தீங்கன்னா மு மேத்தா. இவர் வந்து கவிஞர். இவர் வந்து சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்கிறார். இவருக்கு வந்து இதே கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது கொடுக்குறாங்க. 2 நபருக்கு தேர்வு பண்ணிக்கிறாங்க இந்த விருது கொடுக்கறதுக்காக. தமிழக அரசில் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.